ஹாய் விவஸ், இன்னைக்கு நம்ம உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு சாரோட காமெடி கலெக்ஷன்ல சிலதை மட்டும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கோம். வாங்க இந்த காமெடி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கதைக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்லயே மாப்பிள்ளை வீட்ல லிவிங்ஸ்டன் தான் மாப்பிள்ளையா இருப்பாரு. தேவயானி தான் வந்து ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க. முடிச்சோனே சரி அப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சுல வாங்க கை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தர் சொல்லுவாரு. இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கையோட கல்யாண தேதியும் குறிச்சிட வேண்டியதான்னு சொல்லும்போது ஏற்கனவே பேசி வச்சது தானே அப்படின்னும்போது அப்புறம் என்ன கல்யாண தேதியும் முடிவாயிடுச்சு வாங்க கை நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்புறம் அதே சொல்லுவாரு. இன்னொருத்தர் என்ன சொல்வாருன்னா, அது எப்படி முதல் நாள் வந்து திருவிழா இருக்கு. திருவிழா இருக்கும்போது எப்படி கல்யாணம் வைக்கிறதுன்னு கேட்கும்போது, அதனால என்ன திருவிழாக்கு வந்தவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்படியே இருந்துட்டு போவாங்களே அப்படின்னு அப்புறம் என்ன எல்லாம் பேசி முடிச்சாச்சுல கை நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லுவாரு. திரும்ப இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த இப்போ வடிவேலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு கூப்பிட்டு வரீங்க? நானாடா கூப்பிட்டு வரேன் அவனா தான் வந்தான்னு சொல்லும்போது, இனிமே இவங்கள மாதிரி ஆளுங்களை கூப்பிடவே கூடாது. அப்படியே கூப்பிட்டாலும் அவங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கனை கொடுத்து காசை வாங்கிடணும். அப்பதான் இவங்கெல்லாம் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. டீ கடைக்கு ஒரு வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறதுக்காக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சிகரெட் அந்த மாதிரி கேட்கும்போது என்னென்ன வசதியா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர் கேட்பாரு. என்ன கேட்ட அப்படின்னு கேட்கும்போது என்ன வசதியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு இது என்ன உனக்கு வந்து 1,50,000 ரூபாயா 1,400,000 தானே அதை வாங்குறதுக்கு உடனே வசதியா இருக்கவன் தான் அதை வாங்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போலப்பாரு. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரு. பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு அவர்கிட்ட வந்து தீப்பெட்டி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் வந்து இவர் அப்படியே மேலே கீழே ஒரு மாதிரி பார்ப்பாரு. இவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். தீப்பெட்டி தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அவர் உடனே கையெல்லாம் அப்படியே மடக்கி விட்டுட்டு இருக்கும். பார்த்தோன்னே திரும்ப சண்டை ஏதோ ஆரம்பிக்க போது போல இருக்கு. இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம் நினைக்கும் போது அவர் துரத்திட்டு வர ஆரம்பிப்பார். துரத்துவார் 2 பேரும் இவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் துரத்திக்கிட்டே இருப்பார். நாள் பூராவே வழியே இருக்காது. ஒரு இடத்துல லாக் ஆகிடுவார். லாக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தெரியாமல் உன்கிட்ட கேட்டுட்டேன் பையனுமே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இப்போ வடிவேல் சொல்வார். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, கிட்ட வந்துட்டு அடிக்க வர மாதிரி வந்துட்டு நான் உன் காதை தொட்டுட்டேனே அப்படின்னு வர இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. காதை தொடுறியா? ஆமாம் உன் காதை தொடுறதுக்கு தான் வந்தேன். இப்போ நான் தான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நீ ஓடி வந்து ஏன் காதை தொட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா காதை தொடுறதுக்காகடா என்ன இப்படி துரத்திட்டு வந்தேன் படுபாவி பையன் அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ தன்னைத்தானே வந்து செவுத்துல போய் முட்டிப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அவர் மாப்பிள்ளையா இருப்பார்ல அவர் கூட சேர்ந்துட்டு அரட்டை அடிக்கிறது அப்படிலாம் ஓடும். இப்போ திருவிழா வேற நெருங்கியிருக்கா அந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இவர் வரதுக்கு முன்னாடியே விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவர் வந்து இவர் ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்ச ஒரு பக்கத்தில் வந்து இவர் உட்கார வருவார். அவர் என்ன சொல்வாருன்னா, நான் இதோட ஜெயிச்சிட்டேன் எனக்கு கை காசை மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சரின்னு அவரும் ஒத்துட்டு காசு கொடுக்கலான்னு இருப்பாரு. உடனே இப்போ வடிவில் வந்து என்ன நிலவரம் எப்படி போகுது சபையை கூட்டுறீங்களா கலைக்கிறீங்களான்னு கேட்பாரு. இல்லை அவன் தோத்துட்டான் அவனுக்கு கை காசு மட்டும் கொடுத்து அனுப்பலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். இவர் என்ன செய்வாருன்னா நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் யார் அதிகமாக எடுத்திருக்காருன்னு சொல்கிறவர் அவர்கிட்ட கூப்பிட்டு இவரோட பாயிண்ட்ஸ்னு கேட்கும்போது அவர் இந்த பாயிண்ட் இவர் இந்த பாயிண்ட்ல இருக்காரு. அப்புறம் என்ன நீ தானே முன்னாடி இருக்க இன்னொரு ரவுண்டு போடு அப்படின்னு வேணாப்பா அவர் ஆப்போசிட்ல இவர் என்ன சொல்லுவாருன்னா இப்போ வேணாப்பா எனக்கு கை காசு மட்டும் கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரும் அவன் தான் கேட்குறாள் அதை கொடுத்து அனுப்பிடலாம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். வேணான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா களைச்சு போட்டுன்னு சொல்கிறேன் களைச்சு போடியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர்கிட்ட பிடிங்கி களைச்சு போட்டு விட்டுருவாரு. அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா என்ன இப்படியே வச்சு விளையாடிட்டு இருக்க அவர் இப்படி நல்லா கீழே வச்சு விளையாடணும் கீழே வச்சு அவங்க பார்த்துருவாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைச்சு வச்சு விளையாடுவாரு. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்கன்னு வேற சொல்லிப்பாரு. சொன்னால இப்போ 5 ஜோக்கர் உனக்கு வந்திருக்கா அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். ரம்மி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். ரம்மி இல்லைன்னா அதெல்லாம் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த ஆப்போசிட்ல இருக்கவர் என்ன சொல்வாருன்னா நீங்க அமைதியா இருங்க அதாவது இப்படி கையை வச்சு இப்படி சொல்லிட்டு சூதுனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா இப்பவும் சொல்றேன் எனக்கு கை காசு கொடுத்துருக்க நான் போயிடுறேன்னு சொல்லும் போது அவர் இந்த மாதிரி பேசுவார். பார்த்தீங்கன்னா அவர் சும்மா விளையாட விட்டுருந்தா கூட அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு கார்டு எடுக்கும்போது இதே எடுக்கிறேன் இதை வேணும் வேற ஒரு கார்டு எடுப்பாரு இதே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை கூட அவரை மேலே அடிச்சிருவார். அவர் பாட்டுக்கு முழிச்சிட்டு உட்காந்துருப்பார். அவர் போட வேணாம்னு சொல்ல இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு காடை பிடிங்கி போட்டுருவாரு. போட்டவொடனே ஆப்போசிட்ல இருக்கவர் என்ன சொல்லுவாருன்னா எப்பா அங்குசாமி எங்க இருந்துப்பா வந்த அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா இவர் தலையில துண்டை போட்டுருவாரு. இப்போ ஆப்போசிட்ல இருக்கவர் ஜெயிச்சிருவாரு. எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வாழ்த்து வர உடனே இவர் முறைக்க ஆரம்பிச்சிருவார். டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா சரி விடியா சூதுல இவரே ஜெயிச்சிருக்கா இப்படியே தோத்துருக்காங்க வெற்றியும் தோல்வியும் வந்து சகஜம் அப்படின்ற மாதிரி தலையில துண்டு தூக்கி போட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாரு. என்ன இப்போ இருக்கிற காசெல்லாம் போயிட உடனே இவருக்கு சமக்கம் வந்துடும். ஒரு கட்டில் எதனா கார்டு இருக்குன்னு தெரியுமாடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது தெரிஞ்ச நான் ஏன் எங்கே வந்து குத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அது கூட தெரியாமல் எந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து நல்லா மொத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அடி நடிச்சோன்னு இவருக்கு செம்ம கோவமாயிடும். என்னையாடா அடிக்கிறீங்க சாயங்காலம் வந்து எப்படி ஒரு கலாட்டா பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ வேகமாக கிளம்பி போயிட்டு இருப்பாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சட்டை போட்ட ஆள் இருக்காருல அவர் திரும்ப வருவார். அவரை பார்த்த உடனே இவர் என்ன சொல்வாருன்னா நீயா எங்கே தொட்டு போய் இப்போ காதை தொடணுமா இப்போ தொட்டுட்டு போகணுமா தொட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லுவார். இந்த தடவை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை போட்டு புரட்டி எடுப்பார். அவரை ஏற்கனவே அடி வாங்கியிருப்பார். இப்போ வந்து அவர் இன்னும் கொஞ்சம் போட்டு கீழே போட்டு மிதிக்கிறது மேலே போட்டு அவ்வளோ அடி விழும். இப்போ அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிப்பாங்க. அப்போ தான் கேட்பாரு வெளியே போனால் அவங்களும் அடிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் நீங்களும் அடிக்கிறீங்க எதுக்கு தான் என்ன அடிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாரு. இவங்கெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் தோப்பு வீட்டில் தான் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கரகாட்டுக்காரர் எங்கே அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவரை நைட்டே நான் அனுப்பி விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. சரின்னு ஒரு வழியாக எங்கே சமாளிச்சு இப்போ டீ கடைக்கு வருவார். டீயை வந்து போட்டு குடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்குசாமி இன்னும் பால் வந்து
காயலப்பா அப்படின்னு சொல்லி டீ கடைக்காரர் சொல்லுவார். போட லேட் ஆகுனா அப்போ ஒரு வரட்டியாவது போட்டு கொடுங்க அப்படின்னு சரி அங்குசாமிக்கு ஒன்று போட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது இங்கே அங்குசாமி வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காருல அவர் வந்து கேட்பாரு அதை பேப்பர் படிச்சுட்டு இருக்கான அவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் எந்திரிச்சு இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. பேப்பரில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கான அவன் தான் அங்கன்னு ஒன்று இவர் போய் அவர்கிட்ட பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான்டா அழகிறேன் சின்ன வயசுல 2 பேரும் விளையாடுவே அழகிறாடா நீ அப்படின்னு ஏன் அங்குசாமி நீ நல்லா இருக்கியாடா நீ நல்லா இருக்கியாடா 2 பேரும் கட்டி பிடிச்சி அவ்வளோ ஒரு அந்த பாச மலையை பொழிஞ்சுப்பாங்க. என்ன கேட்பாருன்னா இப்போ நீங்களாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம் அப்போ இங்கே என்னன்னு கேட்கும்போது இங்கே தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம் அவரை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட விஷயத்தெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிப்பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கடான்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி அவன் அங்கங்கே செட்டில் ஆகிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது 2 பேரும் ரொம்ப கட்டி பிடிச்சிப்பாங்க. உடனே நட்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டீ கடைக்கார் ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா என் ஃப்ரெண்டுக்கு காப்பி போடுனோட நான் டீ தாண்டா சாப்பிடுவேன் நான் காஃபி தாண்டா சாப்பிடுவேன் அப்படி அப்போ 2த்தையும் கலந்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ கடைக்காரே முடிச்சிட்டு இருப்பாரு என்னத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீ வந்த உடனே எனக்கு கையும் உள்ள காலும் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கையிலெல்லாம் மடிச்சு கட்டி உட்காரா அப்படின்னு சொல்லும்போது நீ உட்காரான்னு அவர் சொல்வார். நீ தாண்டா வெளியூர்லேருந்து வந்துருக்கு நீ தாண்டா உட்காரணும் நீ தாண்டா உள்ளூர்காரன் நீ தாண்டா உட்காரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உட்காரா 2 பேரும் மாறி மாறி சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே செம்மையாக அந்த கடையவே ரகலை பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அழகர் இருக்காருல அவர் வந்துட்டு அங்குசாமி கிட்ட என்னடா உனக்கு இங்கே ரத்தம் வர மாதிரி இருக்குது உடனே அவர் கேட்பார் உடனே இவர் உடனே என்னடா உனக்கு இங்கே வீங்க போயிருக்கு போடா போடா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு அப்படியே 2 பேரும் திரும்ப சேர்ந்துருவாங்க. போகிற வழியில் அந்த வாழைப்பழத்தார் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்படியே கேட்பாரு அந்த ஃப்ரெண்டு கேட்பாரு என்னடா இதை எடுத்துகிட்டு வர நீ இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தாண்டா உண்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து வந்துருவார். அப்படியே அந்த கடைக்காரங்க நினைப்பாங்க இப்போ தானடா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் இப்படி பண்ணிட்டாங்களே கடைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ மயில்சாமி இருக்காருல அவர் டாக்டராக இருப்பார். இப்போ அவரை பார்க்கறதுக்காக பேஷண்ட் வருவார். பேஷண்ட்லாம் இப்போ வந்திருக்கவே மாட்டாங்க. அவர் எப்படி புலம்பிட்டு இருப்பாருன்னா காலையில் 6 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் திறந்தேன்னு இப்போ 1 மணி ஆகுது இன்னும் ஒரு பேஷண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பக்கத்தில் இருக்க நர்ஸ் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு நீ இருக்கமா இன்னும் பேஷண்ட்டே வரலன்னு ஒருத்தர் வருவார். பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே டாக்டர்னு கத்திக்கிட்டே வருவார். உள்ளே வந்துருங்கன்னே கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டு என்ன ஆச்சு கேட்கும்போது எனக்கு வயிறு எரியுது டாக்டர் வயிறு தெரிச்சலாக இருக்குன்னு எதனாலே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி இது பண்ணேன் அது காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு 4 ஊறுகாய் பாக்கெட் சாப்பிட்டேன் அதுலேயும் காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு 4 பச்சை மிளகா சாப்பிட்டேன் அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு சமக்கவும் வந்துடும் இப்படியே சாப்பிட்டுட்டே ஒரு நாள் வயிறு எரியாது நீயே எரிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுன்னு சொல்லுவார். கையை காட்டினவங்க இப்போ நர்ஸ் கிட்ட வந்துட்டு நர்ஸ் அப்படின்னு நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஐயே அந்த தெர்மாமீட்டர் எடுமா அப்படின்னு சொல்வார். நான் ஆக்காட்ட அப்படின்னு போங்க டாக்டர் எனக்கு வெக்கமாக இருக்குன்னு பேஷண்ட் சொல்வார். இவ்வளோ ஓப்பனாக வந்திருக்கேன் இன்னும் என்ன என் வைக்க வேண்டி கிடக்கு ஆக்காட்டம் எனக்கு படிக்க தெரியாது டாக்டர்னா அந்த இல்லையா வாயத்தோற அப்படின்னு இவருக்கு தெர்மாமீட்டர் வச்சு இவரை உட்கார வச்சிருவாங்க. நர்ஸ் வந்து நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வேற போய் உட்காருமாங்க அப்படின்ற மாதிரி நர்ஸையும் மிரட்டி விடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் வருவார். உனக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது கை கால்லாம் குடையுது டாக்டர் வயிற்றெல்லாம் வலிக்குது அப்படின்னா வயிற்றெல்லாம் வலிக்குதா அப்படின்ட்டு ஒரு டப்பாலந்து ஒரு மாத்திரை எடுத்து வச்சுப்பாரு. கை கால்லாம் குடையுதா அப்படின்ட்டு இன்னொரு டப்பாலந்து இன்னொரு மாத்திரை எடுத்து வச்சுப்பாரு. இதுன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் கேட்பாரு மண்டை அப்பப்போ குத்துது அப்படின்னு வேறு மண்டை குத்துது அப்படின்ட்டு ஒரு டப்பாலந்து மாத்திரை எடுத்து வச்சுப்பாரு. வேற என்ன செய்யுதுன்னு மூச்சு பிடிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவார். உடனே இன்னொரு மாத்திரை எடுத்து வச்சுப்பாரு. வேற என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை டாக்டர் இப்போதைக்கு இதாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 அப்படி 1 2 3 4 மாத்திரை இப்போ எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாயில் ஊற்றி இந்த 4 மாத்திரை தனக்கு தானே டாக்டர் போட்டுப்பாரு. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேட்பாரு. உனக்கு இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது நானும் டாக்டராக இருந்துட்டு என்னமோ பண்ணி பார்த்துட்டு எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போய் டவுனில் போய் நல்லா டாக்டராக பாருன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிருவாரு. அவர் அனுப்பி விட்டு இவர் உட்காந்துருப்பாரு. இப்போ இங்கே தெர்மாமீட்டர் வச்சு ஒருத்தர் உட்காந்துருந்தாருல அவர் இப்போ எந்திரிச்சு வருவார். எந்திரிச்சு வந்துட்டு இப்போ நான் கிளம்புறேன் டாக்டர்னு சொல்லுவார். நீங்கள் ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள் இனிமேல் எனக்கு மாத்திரை கொடுத்தா சின்னதாக கொடுங்க நீங்கள் கொடுத்த மாத்திரை என்னால் முழுங்க முடியலன்னு உனக்கு நான் மாத்திரையே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவ்வளோ பெருசாக கொடுத்தீங்களே அப்படின்னு ஐயோ அது மாத்திரை இல்லையா தெர்மாமீட்டர் கேட்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி நான் டியூப் மாத்திரை நினச்சி முழுங்கிட்டேன்னு இந்த இது மேதி மாத்திரை இதை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவார் வேகமாக. அவரும் வந்ததுக்கு வாங்கிட்டு அதை வாங்கிட்டு ஓடுவார். இவனுங்கெல்லாம் வச்சுட்டு எப்படி தானே ஹாஸ்பிட்டல் நடத்துறதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே நொந்துப்பார். திரும்பவும் அந்த நர்ஸு வர நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பாங்க. நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன பேசாமல் போமா இவங்கெல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்படிச்சு விட்டுருவார். அதோட இந்த காமெடி முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேல் இருக்கால அவர் தனியாக நடந்து வருவார். என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து ஊரில் ஒரு பயல காணோம் அப்படின்ற மாதிரி நடந்து வருவார். அந்த மயான காட்சி அடிக்குது கிளவி அடிக்கடி சொல்லியிருக்கா ஒத்தையாடி பாதையில் வந்தால் கூட பயப்படக்கூடாது வேணா ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வயசு இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இவர் வந்துருவார். வந்தோடனே இவரை பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துடுறேன்னு அந்த தடவை நல்லா அடி வாங்கியிருக்காருல்ல அதனால அவர் என்ன சொல்வார் எங்கன்னா போனீங்க காலையிலேருந்து உங்களை எவ்வளோ இடத்துல தேடிட்டு இருக்கேன் எதுக்குடா என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போங்கண்ணே அன்னைக்கு தானே அந்த மலை உச்சியிலேருந்து நம்ம 2 பேரும் செத்து விளையாடணும் இப்போ நீங்கள் திரும்பவும் வருவீங்களா நீங்கள் செத்துவீங்க அப்போ நான் செத்துறேன் அப்புறம் 2 பேரும் செத்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். நான் எப்படா அவங்க கூட அப்படிலாம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். அப்படியே அந்த காமெடி விட்டுட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த ஆட்டக்காரி அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்களா அவங்களா இருப்பாங்க. என்ன நானும் அவரும் கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு எப்படின்னு கேட்கணும் இந்த ஊரில் இல்லை அந்த வெளியூர் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்துமா நாங்கள் போகிற வழியில் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம் அந்த 10 ரூபாய் வச்சுக்க அப்படியே விட்டுட்டு வந்தானா நீ பஸ் ஏறி 5 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி திட்டு 5 ரூபாய்க்கு பஸ் டிக்கெட் எடுத்து வந்துட்டு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் வந்து 10 ரூபா கொடுத்துட்டு வேற வருவார். இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வருவார். அவரோட செட்டப்பாக அவரோட ஃப்ரெண்டாக அவர் வடிவேல் இருக்காரு. அவர் என்ன
பண்ணியிருப்பாருன்னா, அவர் வரும்போது இப்படி மக்கள்லாம் கூவணும். எப்படின்னா நீதிமான் முருகேசன், சங்க தலைவர் முருகேசன் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதில பிடிச்சவர் ரொம்பவே பாராட்டுவாரு. சங்க தமிழன் முருகேசன், எங்கள் அண்ணன் முருகேசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்போ ஹீரோட்ட கேட்பாரு, சத்தம்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சத்தம்லாம் ஓகே தான், கூட்டம் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு பயம் இல்ல. அங்க ஏதோ மாநாட்டுக்கு போன ஒரு லாரிய மட்டும் மடக்கி அவங்கள மட்டும் பணம் குடுத்து கூட்டு வந்திருக்கேன். மேற்கொண்டு அவங்க நல்லா கூவணும் அப்படின்றதுக்காக ரூ. 500 கடன் வாங்கி குடுத்து கூவ வச்சிருக்கேன்னு வேற சொல்லுவாரு. அதோட இப்ப இவங்க ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த நடத்தி குடுக்க தான் வந்திருப்பாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாணத்த ஆரம்பிச்சலாம் கேட்கும்போது, ஆரம்பிச்சுருங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பிப்பாங்க. ஊன்னு யாரோ அழுவுற மாரி இருக்கு. உடனே இப்ப முருகேசன் வந்து என்ன சொல்வாருன்னா, யாரோ அழுவுற சவுண்ட் கேட்கலான்ட்ட உடனே இப்ப வடிவேலு என்ன சொல்லுவாரு, "உனக்கு ஒரு வேலையே இல்லப்பா. ஏதாச்சும் உளறிட்டு இருப்பப்பா" அப்படின்னுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த விம்பி விம்பி அழுற மாரி இருக்கும். "ஆமாப்பா, அழுற சத்தம் எனக்கு கேட்குதுன்னோனே, அதான் அப்பவே சொன்னேன் பார்த்தியா, கேட்கறியா நீ?" அப்படின்ற மாரிலாம் இப்ப ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டுப்பாரு. யாரோ அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, "யாரும்மா அது கல்யாண வீட்ல வந்து ஒப்பாரி வைக்கிறதுன்னு" சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒரு லேடிய புடிச்சு இழுத்துட்டு, புருஷன் ஏதாவது சொல்லிட்டா வீட்ல இருந்து அழுவ வேண்டியதுதானே, இங்க எதுக்கு வந்து அழுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "விடியா கையா, நான் மத்தவங்க அழ வச்சா பத்தாது, என்ன வந்து கேட்கறியா?" அப்படின்ற மாரி இருப்பாரு. இப்போ உண்மைய சொல்லிருங்க, யார் அழுறதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணு இப்ப நிமிர்ந்து பார்த்து, "நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லும். பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். இப்ப அழற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்பாங்க. "நான் ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க இப்ப ஹீரோலாம். அப்போ உடனே பொண்ணோட அப்பா வந்து, "வாய் மூடு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்ண அதட்டுவாரு. வடிவேலு என்ன சொல்வாருன்னா, "எதுக்குய்யா பொண்ண அதட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னை யாரும்மா லவ் பண்ணது?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "நான் லவ் பண்ணவரும், நான் காதலிச்சவரும் இங்க தான் இருக்காரு. அவரு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்றோன்னே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே செம்மையா இருக்கும். "யார்ரா அது? நீங்கலாம் ஒத்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. வடிவேலு தான் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாரி இப்ப என்ன சொல்வாருன்னா, "மரியாதையா அந்த கல்யாண வீட்ல அந்த பொண்ண காதலிச்சவன் எவன்றத கைய தூக்கிரு. அதோட உயிரோட விட்டுறேன். இல்லாட்டி கல்யாண வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன்னோனே" பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முன்னாடியே நிக்கிறவரு ஆன்னு 2 கையும் தூக்குவாரு. உடனே எவரு தான் பிடிச்சு அவர பிடிச்சு இழுத்துருவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "தம்பி நான் கொட்டாவி விட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. கெட்ட பயல நீயா அந்த மாரிலாம் செஞ்சு நம்மள மிரட்டிட்டு இருப்பாரு. அப்ப உடனே இவரு கொட்டாவினா வாயில விட வேண்டியதுதானே, அது எதுக்கு கைய தூக்கிட்டு விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர விட்டுருவாரு. "ஏம்மா உண்மைய சொல்லு, இங்க யார் அவன்?" அப்படின்னு சொல்லி இப்ப பொண்ணுட்ட கேட்பாங்க. பொண்ணுட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணு கொஞ்சம் தயங்கிட்டு உட்காந்துருக்கும். "பயப்படாம சொல்லு, நாங்க தான் இருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லவும், "இவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ஐயர கை காட்டிரும். உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "மத்த பொண்ணுங்கலாம் வாரத்துக்கு 2 நாள் கோவிலுக்கு வருவாங்க. நீ வாரத்துக்கு 7 நாள் வந்து ஐயர ஒரு மாரியா பார்க்கும்போதே நான் டவுட் பட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே இப்ப வடிவேலுலாம் இப்ப என்ன கேட்பாருன்னா, "ஏன்யா ஐயர்ட்ட போயிட்டு கேட்பாங்க, பிறகு லவ் பண்ணில அவ பொண்ணுட்ட போய் அப்பாட்ட போய் பொண்ணு கேட்க வேண்டியதுன்னு" கேட்கும்போது, "நான் லவ் பண்ணிட்டு போய் பொண்ணு கேட்கலான்னு தான் போனேன். அவங்க அப்பா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது லாங்கா ஒரு அருவா வச்சுட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருந்தாரு. அதோட பயந்துகிட்டு அடுத்த ஜென்மத்தில ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாரு. இப்ப நீ எந்திரிக்கிறியா? உன் மண்டையில தேங்காய் வச்சு உடைக்கவான்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த மாப்பிள்ளை வேற எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. உனக்கு அதெல்லாம் கிடையாது, எந்திரிச்சு போனா அவர விரட்டி விட்டு இவர உட்கார வச்சு தாலி கட்ட வச்சுருவாங்க. இப்ப காதல் மன்னன் முருகேசன், சங்க தமிழர் முருகேசன், அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க. இந்த ரெட் கலர் சட்டை அவர் என்ன சொல்றாருன்னா, வருங்கால ஜனாதிபதி முருகேசன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப கிளம்ப போனவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்றுவாரு. என்னடா அவன் இப்படி கூவுறான்னு உடனே பார்த்தீங்கன்னா, வாங்கின காசுக்கு மேல எக்ஸ்ட்ராவா கூவுறான்டா கொய்யா அப்படின்னு சொல்லி, கூவலடா போதது காசாடா முக்கியம், கூவல் தாண்டா முக்கியம் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப இங்க வருவாங்க. எப்படிப்பா எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியுதுண்ணே, உங்கள பார்த்தாலே தெரியுதுண்ணே அப்படின்னோனே, அடுத்தாப்புல என்ன பார்க்கும்போது இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணி கூவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பணம் குடுப்பாரு. இப்ப வடிவேலு என்ன பண்ணுவாருன்னா, இவர்ட்ட குடுத்த பணத்த ஃபுல்லா வாங்கிட்டு, அவரோட பாக்கெட்லேருந்து ரூ. 10 எடுத்து ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு அத அவர்ட்ட குடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிருவாரு. பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா வந்து உட்காருவாரு. இவன்கிட்ட இப்ப ஹீரோ சொல்லுவாரு, "வடிவேல்ட்ட எனக்கு புடிச்சதே வந்து அவன் பெரியவங்கள பார்த்தா மட்டையா மரியாதை குடுக்குறதுல மடங்கிருவான்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. இவர் இப்ப என்ன சொல்வாருன்னா, "நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு" சொல்லும்போது, இவங்கலாம் சொல்லுவாங்க, "வேண்டாம். அதெல்லாம் மாமா, மச்சான்லாம் அப்பலாம் எப்படி பண்ண முடியும்?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இப்ப நீங்க வரீங்களா? இல்ல நான் தனியா போவான்னு?" கேட்கும்போது, எல்லாரும் இப்ப ஒத்துக்கிட்டு ஒண்ணா இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவர்கிட்ட ஒரு செருப்பு எடுத்து குடுத்து, "இந்தா இந்த சிக்கன கடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "இது செருப்பு இல்லடா, சிக்கன்" ஒண்ணா தூக்கி போட்டு, அதாவது சிக்கன் இல்ல செருப்புன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாரு. அவன் சிக்கன தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க இவர் வந்துட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்து இடிக்க வந்துருவாரு. இடிக்க வந்தபோது வந்து பிரேக் பிடிக்கலன்னு சொல்வாரு. இவர் பிடிச்சு பார்க்கும்போது நல்லா பிரேக் பிடிக்கும். அப்ப நல்லா தானடா பிடிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, "நான் பிடிக்கலன்னு சொன்னேன்னு" சொல்லிட்டு போஸ்ட்மேன் சொல்வாரு. அதான் நல்லா இருக்கு. அந்த அப்ப உள்ள காமெடிஸ்லாம் வந்து நல்ல ஒரு இதா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப லெட்டர் வந்திருக்கும். இவரோட பொண்ணு தான் தேவயானி. அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னோனே, "என்னை பத்தி அடிக்கடி சொல்றியா? என்னை பத்தி ஏதாவது விசாரிக்கலான்னு?" "உன்னை பத்தி நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அவளும் உன்னை பத்தி விசாரிச்சுட்டே தான் இருப்பா" அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவ ஊருக்கு வராளாம் அப்படின்னோனே இப்ப ஹீரோயின் வந்து ஊருக்கு வருவாங்க. இதுலேருந்து இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தையே கூட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடியே வந்துட்டு வருங்கால தலைவர் முருகேசன், ஜனாதிபதி முருகேசன் இஷ்டத்துக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கலாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல மகேஸ்வரி, உனக்கு என்னை பத்தி என்னோட இது என்னன்னு தெரியணும்ல, பவர் என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் இவங்களலாம் கூட்டிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு, "இது என்ன மாமா இதெல்லாம்" சொல்லிட்டு அவங்க சிரிப்பாங்க. உடனே இப்ப இதெல்லாம் உனக்காக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அதாவது அவர் சொல்றது மட்டும் தான் அவரோடது. இதெல்லாம் செய்யறது எல்லாமே என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம்
இதெல்லாம் என்ன இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடிவேல் சொல்லுவார். அதோடு பார்த்தீங்கன்னா கூவிடான்னு சொன்னோன்னே இவர் என்ன சொல்லுவாருன்னா, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் சொல்லிடுவாரு அப்படின்னு. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வருவார். இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கினோன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வருவார். கிட்ட வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறை தான் அப்படியே கூட்டம் கலைஞ்சி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓட ஆரம்பிச்ச உடனே இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, பெட்டியை தூக்கிட்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப இது மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இப்போ பெட்டியை 2 பேருமா சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அதோடு இவருக்கு செம்ம கோவம் வந்துடும். உடனே அவங்க மாமாவை மேலே உள்ள மரத்தில் கட்டி வச்சு இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஏணியை போட்டு ஏறி நின்றுக்கிட்டு, என் பொண்ணு வளர்த்துருக்க, நீ என்ன பொண்ணு வளர்த்துருக்க, வாரம் வாரம் அவருக்கு கடிதாசி எழுதுறே, என்னை பற்றி எழுதுனியா இல்லையா, நான் எழுதின மாப்பிள்ள எழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். அப்படின்னா அவள் எப்படி என்ன மறந்துட்டேன், இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த காமெடி சீன் இங்கே முடியுது. இதோட தொடர்ச்சி கூட இருக்கலாம் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் இந்த காமெடி உங்கள்கிட்ட பகிர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு காமெடி சீனில் சந்திக்கலாம்.